so sleepy. I am so sleepy. Sleepy. Story by Radhika Chadda. Pictures by Priya Kurian. இந்த பிக்சர்ஸ்ல யார் வரைஞ்சது? பிரியா குரியன். ஸ்டோரி யார் எழுதினது? ராதிகா சந்தா. இதுதான் பேபி பஹுதர். இது அவங்களோட அம்மா. Baby Bahudar had forgotten how to sleep. How can a baby forget how to sleep? Well, Bahudar was a very forgetful baby. Once he even forgot how to drink water. Then Amma said, elephants use their noses to drink water. It took him a long time to learn. Poor Bahudar, it wasn't easy being a baby elephant. பஹுதர் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் மறந்து போயிடுவானாமா. ஒரு தடவை அவன் எப்படி தண்ணி குடிக்கணுங்கிறதே மறந்து போயிட்டான். அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இது இருக்குல்ல, இது தந்தம், இந்த தந்தத்தை வச்சு உறிஞ்சு குடிக்கணும் பஹுதர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்புறம் now here he was alone. அலோன்னா அம்மா had gone to meet Geeta auntie and he felt sleepy. பஹுதருக்கு நல்ல தூக்கம் வருது. அம்மா எங்க போயிருக்காங்க? கீதா ஆண்டி பார்க்க போயிருக்காங்க. Very sleepy, very 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 sleepy, and he couldn't remember how to sleep. தூங்குறது எப்படின்னே மறந்து போச்சாண்டா. So he thought he would ask his friends. He went to Shanmugam, the lion. Shanmugam யாரு? Shanmugam, he said, I feel sleepy. Shh, he's asleep, whispered the monkeys in the trees. Don't you know? Shanmugam sleeps almost all day. Don't wake him up. Lions sleep all day? That's a lot of sleep, thought Bahudar. No, elephants don't sleep like that. So he thought he would ask the monkeys. Lionலாம் எப்படி தூங்குமா? நாள் பூரா காலையில் ஃபுல்லா தூங்கும், நைட் ஃபுல்லா முழிச்சு இருக்கும். லயனு டைகர் எல்லாம் இப்படிதான், பகலெல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கும். எலிஃபென்ட்ஸ் அப்படியா தூங்கும்? எலிஃபென்ட் எல்லாம் ஆக்டிவா இருக்கும் நாள் பூரா. சரி, நம்ம மங்கி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பஹுதர் நினைச்சானம்மா. யார் இப்போ? மன்னு. கேன் யூ ஹெல்ப் மீ? He called out softly. இவன் தான் மன்னு monkey. To Manu the monkey, I feel sleepy. Just climb up, said Manu, and cackled loudly. Up? Bahudar looked up the tall tree. He thought to himself, monkeys can climb trees. Elephants can't climb trees. No, elephants don't sleep like that. Bahudar turned to go and nearly tripped over something small and fluffy. மண்ணு என்ன சொல்லுது? மண்ணு மங்கி என்ன சொல்லுது? வா, மரத்து மேலே ஏறு, வா தூங்கலாம் அப்படிங்குதான். மங்கீஸ் எல்லாம் மரத்து மேலே தான் தூங்குவாங்க. ஆனால் எலிஃபெண்ட் போய் மரத்து மேலே தூங்க முடியுமா? இப்போ வந்து ரொம்ப டயர்டாக அப்படியே நடந்து போகிறான். அப்போ காலில் ஏதோ தட்டுப்படுது, சாஃப்டாக இருந்துச்சான். அது யாரு? வாட்ச் அவுட், ஸ்குவீக்டு ரித்து த ரேபிட். பார்த்துப்போ அப்படின்னு ரித்து சொல்லுதான். சாரி, செட் பஹுதர், ஐ எம் ஸோ ஸ்லீப்பி, ஐ கேன் ஹார்ட்லி வாக் ஸ்ட்ரைட். கம் இன் டு மை ஹவுஸ் அண்ட் டேக் அ நேப், செட் ரித்து அண்ட் ஸ்கரீட் இன் டு ஹர் லிட்டில் ஹோல். இந்த ரேபிட் இருக்குல்ல, அது என்ன சொல்லுதான்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு இந்த எலிஃபென்ட் சொல்லிச்சா, அதுக்கு ரேபிட் சொல்லுது, வா என்னோட வீட்டுக்குள்ள வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுதான். எது அதோட வீடு? இந்த ஓட்டை. இந்த ஓட்டைக்குள்ளார எலிஃபென்ட் போக முடியுமா? அதான் பஹுதர் சொல்றான். பஹுதர் looked at the hole. Not even my trunk will fit, he thought. Elephants don't sleep like that. No thanks, he said politely and went on.
இதோட இந்த தந்தம் இருக்குல்ல, இது கூட உள்ள பூதாது, எப்படி போய் தூங்க முடியும்? இட்ஸ் ஓகே, நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அட் த ஸ்ட்ரீம் ஹீ ஹியர்ட் அ ஸ்பிளாஷிங் சவுண்ட். அப்படியே ஒரு தண்ணி தெறிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சாமா. பார்த்தா யாரு? crocodile பேர் என்னது? It was Chandu, the crocodile. Chandu, said Bahudar, I feel so sleepy. அதுக்கு சந்து என்ன சொல்றான்? Come, swim with me, said Chandu, and then we will snooze on that rock in the middle of the stream. It was hot and the stream looked so cool, but Amma had told him never to get into the water without her. பாத்தியா, சந்து என்ன சொல்றான்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்னதும், வா வந்து தண்ணியில் அப்படியே போய் இந்த இது இருக்குல்ல, இந்த பாறை மேலே போய் தூங்கலாம் அப்படின்னு சந்து கூப்பிட்றான். அதுக்கு பகுதர் என்ன சொல்கிறான்? அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா இல்லாமல் தனியாக தண்ணிக்குள்ளார இறங்கவே கூடாது அப்படின்னு. பாத்தியா? ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, அந்த தண்ணி நல்லா கூலாக இருக்காமா. இருந்தாலும் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக சொல்லு உள்ள போகாம இருக்கான். அப்புறம் அண்ட் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஸ்லீப்பிங் ஆன் அ ராக் இன் த மிடில் ஆஃப் அ ஸ்ட்ரீம் தாட் பஹூதர். நோ எலிஃபண்ட்ஸ் டோன்ட் ஸ்லீப் லைக் தட். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பாறை மேலெல்லாம் தூங்குனதே கிடையாது. எலிஃபண்ட்ஸ் அந்த மாதிரி தூங்கவே தூங்காதே அப்படின்னு நினைக்கிறாங்க. He sighed and went on. Soon he heard a snuffing sound. ஏதோ சவுண்ட் வருதுன்னு பார்த்தா யார் அங்க? பிக். வைல்ட் பிக். பை டு தி பிக். பை டு தி பிக். ஆமா, வெரி குட். பை டு தி பிக். The wild pigs are squishing around in the mud. நல்ல சேர் சகதியில தான இருக்கும் பிக் எல்லாம். Paitu and all her babies were huddled comfortably together. Huddledனா என்னது? நல்லா நெருக்கமா படுத்துட்டு இருக்காங்க குரூப்பா, அதோட குட்டீஸ் எல்லாம். அப்புறம் அம்மா had taught Bahudar how to spray mud on himself when it was very hot. Elephants என்ன பண்ணும் தெரியுமா? இந்த மாதிரி சேரெல்லாம் இருக்கிற இடத்துல அதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த சேர் அப்படியே உறிஞ்சு அப்படியே அதோட முதுகு மேலெல்லாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் சில்லுன்னு ஆகும் உடம்பெல்லாம். ஓகே. அப்புறம் இட் லுக்ஸ் லைக் ஃபன் ஸ்லீப்பிங் டைட்லி டுகெதர் in the mud, he thought. But no, elephants don't sleep like that. I'm so sleepy. இப்படி நல்லா சூப்பர் ஜாலியாக படுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எலிஃபெண்ட் எல்லாம் அப்படி படுக்காதே அப்படின்னு நினைக்கிறான். மூவ் ஓவர் லிட்டில் ஃபெலோ கேம் அ டீப் வாய்ஸ். நிமிந்து போ அந்த பக்கம் அப்படின்னு இந்த பிக்கு சொல்லுது. அடுத்தது யாரு வர்றா? Camel. It was Kamal Nayan, the camel, on his way to sandy desert. You look so sleepy. Come with me and sleep on the sand, said Kamal Nayan. ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருக்க போல, வா வந்து என்ன மாதிரி மண்ணில் படுத்துக்கோ அப்படின்னு கூப்பிடுது. Bahudar thought about it. But sand will get into my trunk and ears, he thought. இந்த மாதிரி இப்படி படுத்தா, மூஞ்செல்லாம் இப்படி வச்சுட்டு படுத்தா என்ன ஆகும்? இதோட ட்ரங்க் இதில் தானே மூச்சு விடுது. அப்போ அது இந்த ட்ரங்க் இங்கே மண் மேலே இருந்தால் மண்ணெல்லாம் சல்லுன்னு மூக்களை ஏறிடும், அப்புறம் காதலெல்லாம் போயிடும். நோ, எலிஃபண்ட்ஸ் டோன்ட் ஸ்லீப் லைக் தட். நோ தேங்க்யூ, ஹி செட் பொலைட்லி. எப்படி பொலைட்லின்னா என்னது? ரொம்ப ஹம்பிளாக தன்மையாக சொல்லிட்டு, ஐ மஸ்ட் ஃபைண்ட் அம்மாவை கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஜஸ்ட் தென் ஹி ஹியர்ட் அ ஜென்டில் ஸ்னோரிங் சவுண்ட். யார் அது? ஸ்னோரிங்னா என்னது? கொரட்டை விடுறது. இட் வாஸ் ஹுட்டாக்ஸி த ஹார்ஸ். அழகாக இருக்குல்ல? She was asleep and she was standing up. I remember now, cried Bahudar happily. Elephants are special. We don't sleep all day. We don't sleep on trees. We don't sleep in the holes. We don't sleep on rocks. We don't sleep in huddles. We don't sleep on sand. We can sleep standing up or lying down. இப்போதான் ஞாபகம் வந்துருச்சு பகுதருக்கு. எப்படி தூங்குமா எலிஃபண்ட்ஸு? நாள் பூரா தூங்காத லயன்ஸ் மாதிரி,
மரத்து மேலே தூங்காது மங்கீஸ் மாதிரி, ரேபிட் மாதிரி ஹோல்லையும் தூங்காது, க்ராக்கடைல் மாதிரி பாறை மேலேயும் தூங்காது, அந்த பன்னிக்குட்டிங்க மாதிரி கூட்ட கூட்டமாகவும் தூங்காது, கமல் நயன் கேமல் இருக்குல்ல அந்த மாதிரி மண்ணு மேலே படுத்தும் தூங்காது, நின்றுக்கிட்டு தான் தூங்கும் இல்லாட்டி படுத்துக்கிட்டு தூங்கும் அப்படிங்கிறது ஹார்ஸை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ பஹுதர் leaned against a tree, ஒரு மரத்து மேலே சாஞ்சு, and was soon fast asleep. But first he said good night சண்முகம். சண்முகம் யாரு? குட் நைட் மண்ணு. மண்ணு monkey. யா குட் நைட் ரித்து. Rabbit. குட் நைட் சந்து. Crow. Crow. Sanu the crocodile. Chandu, crocodile. Good night, Paitu. Pig. Good night, Kamal Nayan. Camel. Good night, Hutoxi. Horse. And back came the answer. Good night, little Bahudar. Sleep tight. அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களா? யார் யாரு? பைத்து, சந்து, கமல் நயன், சண்முகம், மன்னு, ஹுட்டாக்சி எல்லாரும் குட் நைட் சொல்லிட்டாங்களாம். அவ்வளோதான். தேங்க்யூ.